நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. இன்றைய நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாட்கள் ஒவ்வொரு வருடங்களும் ஒரே மாதிரி தான் ஓடுகின்றன. ஆனால் ஓடுகின்ற தண்ணியும் ஒரே மாதிரி தான் ஓடுகிறது, மாறி ஓடுவதாய் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய ஓட்டத்திலே வித்தியாசங்கள் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செல்லுகின்ற பாதைகளிலே நமக்கு அநேக போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் நாம் எப்படி ஓடி அதை முடிப்போம் என்று நாம் ஏங்குகின்ற நாட்கள் உண்டு. அந்த நாட்களுக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களோடு இருந்தார் என்பதை நாம் ஒருவேளை நான் உணராதிருந்தாலும் நாங்கள் உணர்வுகளாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்பான தேவஜனமே, புதிய ஆண்டுக்குள்ளே 2012ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு இன்னும் சில மணித்தியாலங்கள் அல்ல, நிமிஷங்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நிமிடங்கள் இருக்கிறது. அந்த நிமிடங்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு துணை புரிய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதுமாய் இந்த சபையிலே தேவன் எழுந்தருளி அநேக காரியங்களை அவர் செய்தார். ஆனால் நன்றி சொல்ல நாம் ஒரு சிலர் மாத்திரமே இன்றைக்கு வந்திருக்கிறோம். உலகத்திலே அநேகருக்கு ஆண்டவர் நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் நன்றி சொல்ல அன்று 10 பேரிலே ஒருவர் தான் இருந்தார், அவரும் சமாரியனாக இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவஜனமே, வரப்போகிற இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு பெரிதான ஒரு கிருபையை வைத்திருக்கிறார், பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் அநேகர் பெற்று மகிழ்ச்சியோடு வாழப்போகிறீர்கள். அதற்காக இன்றைய நாளிலே தேவன் கொடுக்கிறதான இந்த புதிய வார்த்தை அல்ல, வேதத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் எழுதப்பட்ட ஒரு சத்தியத்திலிருந்து இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சுகந்தரித்து வாழ ஆசீர்வாதமாய் ஜீவிக்க கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையோடு இடைப்பட்டார், அதை உறுதிப்படுத்தினார். இன்றைய நாளிலே எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொன்னது போல 33ஆம் அதிகாரம் 6ஆம் 7வது வசனத்தை 5ஆம் 6ஆம் வசனத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் தன்னுடைய பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஜெபம் செய்வோம். வார்த்தையை வைத்து யாத்திரையாகமத்தின் புத்தகம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகின்ற பாதையை நினைவூட்டுகின்ற ஒரு புத்தகமாக இருக்கிறது. அந்த யாத்திரையாகம புத்தகத்திலே தான் ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு கட்டளைகளை கொடுத்தார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். மனிதன் நடந்து வரும் பொழுது அவன் விடுதலையாக்கப்பட்டு நடந்து வருகின்ற பாதையிலே கடந்து செல்வதற்கு தேவன் முன்னாக சென்றது மாத்திரமல்ல, ஒரு தேவ மனிதனை முன்னாக அனுப்பி அவருடைய வாழ்க்கைகளிலே என்னென்னவெல்லாம் மனிதனோடு பேச வேண்டுமோ அவைகளையெல்லாம் பேசி கடைசியாக ஆண்டவராகிய தேவனே மலையின் உச்சியிலே இறங்கி வந்து மனிதனோடு அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த மனிதன் எவ்விதமாக வாழ்ந்தால் இந்த பூமியிலே அவன் ஆசீர்வாதமாக வாழலாம், என்னென்னலாம் நீ செய்யக்கூடாது என்றெல்லாம் என் ஆண்டவராகிய தேவன் மனிதரோடு பேசி சொல்லிய அந்த வார்த்தைகள் தான் அந்த கடைசி பகுதியிலே ஒரு வார்த்தையை தான் உங்களோடு கூட இந்த சபைக்கும் உங்களுக்கும் தேவன் இன்றைய நாளிலே கொடுக்கும்படியாக விரும்புகிறார். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றும் பயம் உங்களுக்கு உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று அன்றைக்கு தேவன் அந்த மலையிலே எழுந்தருளி ஜனங்களோடு பேசினது மாத்திரமல்ல, மோசேயுடைய கரத்திலே எழுதி கொடுத்த தேவ வார்த்தையிலே கடைசியாக
அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு சொன்ன இந்த வார்த்தையின் 24 கடைசி பகுதியை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது? யாத்திரை ஆகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் கடைசி பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு நாங்கள் பலி செலுத்தும்படியாக நாங்களே ஆலயமாக இருக்கிறபடினால் மண்ணினாலே ஒரு ஆலயத்தை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்களே மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறபடினாலே சர்வாங்க தகன பலி, ஜவான பலி, சமாதான பலிகளை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக செலுத்துகிறோம். செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தையாக இருக்கிறது. தேவஜனமே, என்ன சொல்லுகிறார் ஆண்டவராகிய தேவன்? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களை வரும்படியாய் அவர் சொல்லவில்லை. என்னுடைய நாமத்தை நீங்கள் எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அங்கே நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அன்பான தேவஜனமே, தலைகளை தாழ்த்தி இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே இந்த புதிய ஆண்டுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான இந்த வாக்கு தத்தத்தை நாம் நினைவு கூர்ந்து இதை நாங்கள் தியானித்து தேவனோடு கூட நாங்கள் உறவாடி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று கடன் செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற எங்கள் பிதாவே, எனக்கு ஒத்தாசை வரும் என் பதுரங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்பா, என்னை வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் கால்களை நீ ஒருபோதும் நீ தள்ளாட விட்டீர். ஏனென்றால் என்னை காக்கிறவர் நீ உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. பிதாவே, உம்முடைய ஒரே போரான குமாரனை எங்களுக்காய் கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் இன்றைய நாளில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரை நீ கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க நீ சித்தமுள்ளவராயிருக்கிறீர். அப்பா, நன்றி சொல்லுகிறேன். இது 2012ஆம் ஆண்டிலே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிறைவேறப் போகிறதான ஒரு பெரிதான ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏனென்றால் நீ மலையிலே வந்து ஆண்டவரே ஜனங்களை தரிசித்து ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் சொன்ன இந்த வார்த்தையை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இன்று வரைக்கும் நீ நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி நாம் தேவனை மகிமைப்படுத்தினால், எப்படி தேவனை நாம் பிரஸ்தாபப்படுத்தினால் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், என்னுடைய கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. அந்த கட்டளைகளை நாம் கைக்கொண்டு அந்த கட்டளைகளின்படி வந்து தேவ சமூகத்திலே தேவனுக்கு பலி செலுத்துகிறதான வேளையிலே தேவன் என்ன செய்கிறார்? அவ்விடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரஸ்தாபப்படுத்துதல் என்றால் என்ன என்பதை நாம் சற்று தியானித்து பார்ப்போம். என்றால், ஆண்டவருடைய நாமத்தை எப்படி நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தலாம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். தேவஜனமே, அவருடைய கட்டளையை கைக்கொள்கிறது மாத்திரமல்ல, அவருடைய நாமம் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் இந்த உலகத்துக்கு சொல்லும் பொழுதுதான் அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகின்றது. நீங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வாழும் பொழுதுதான் அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகிறது. சகோதரனே, சகோதரியே, அவருடைய நாமத்தை 2012ஆம் ஆண்டிலே யார் ஒருவர்கள் பிரஸ்தாபப்படுத்த நினைக்கிறார்களோ, எந்த சபை பிரஸ்தாபப்படுத்த நினைக்கிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து வேற யாரையும் அனுப்பி அல்ல, ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அல்ல, ஒரு ஊழியக்காரனை அனுப்பி அல்ல, நான் வந்து உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்ல. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டுதான் 2012ஆம் ஆண்டு. சகோதரனே, சகோதரியே, உங்களை மாத்திரமல்ல,
உங்களுடைய சந்ததியாய் ஆசீர்வதிக்க தேவன் சித்தமாயிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அதை தான் அவர் சொல்கிறார். என்னுடைய நாமத்தை, ஒரு மனிதனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே தேவன் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமம் என்ன என்று அறிந்து அந்த நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். இதுதான் கவனமாய் கவனிக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவது என்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தின்படி நீங்கள் வாழும்போது அந்த சத்தியத்திலே வாழ்கின்ற உங்களை பார்த்து இவருக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து ஜனங்கள் அந்த தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஆண்டவரிடத்தில் உன்னிடத்தில் வந்து கவனமாய் கவனிங்கள். உன்னிடத்தில் அவர் வருகிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே அவர் வருகிறார் உன்னை ஆசீர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரை பிரஸ்தாபப்படுத்த போகிறீர்கள்? அவருடைய நாமத்தை எத்தனை பேர் மகிமைப்படுத்த போகிறீர்கள்? எப்படி நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும்? எப்படி நாம் அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த முடியும்? இதை உங்களுடைய சிந்தனையிலே செயல்படுத்துவீர்கள் என்றால் தேவன் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 139வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 139வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் உன்னை அவர் சூழ்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, நீ நடந்தாலும் சரி, நீ படுத்திருந்தாலும் சரி, அவர் உன்னை சூழ்ந்திருப்பார். 5வது வசனம் வாசியுங்கள். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் என்னை நெருக்கி அவருடைய கரத்தை உன்மேல் வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அவர் முற்புறத்திலும் பின்புறத்திலும் அவருடைய கரத்தினாலே உன்னை பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசியுங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அவருடைய ஆவி மறைவாக நீ எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உன்னை பாதுகாக்கின்ற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 139வது சங்கீதத்திலே 7லிருந்து 10 வரை வாசிக்க கேட்போம். வாசியுங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நான் பாதாளத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் அங்கும் நீர் என்னோடு கூட தான் இருக்கிறீர். நான் விடிய காலத்திலே செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தில் கடையாந்திரத்திலே போய் நீ தங்கினாலும் அங்கேயும் உன்னுடைய கை என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும் பொழுது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? உங்களை எங்கே நீங்கள் இருந்தாலும், எந்த கடலிலே நீங்கள் யாத்திரை பண்ணி கொண்டு இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே நீங்கள் மறைவாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் சரி, ஆண்டவர் அங்கே உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஸ்லாக்கியம் இந்த 2012ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் வாசியுங்கள் 11வது வசனத்தை. இருள் என்னை ஒருவேளை மூடிக்கொள்ளும் என்றால் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த 2012ஆம் ஆண்டிலே ஒருவேளை இருள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்றால் என் ஆண்டவராகிய தேவனுடைய வெளிச்சம் உன்மேல் இருக்கும். சகோதரனே, சகோதரியே, ஏனென்றால் நீ கர்த்தருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய நாமத்துக்கு நீ நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் இருள் உன்னை மூடிக்கொள்ளும் என்றால் வெளிச்சம் உனக்கு பிரகாசமாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா. வாசியுங்கள் 12வது வசனம்.
உனக்கு மறைவாக இருள் கூட என்னுடைய வாழ்க்கையை அந்தகாரப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். சகோதரனே, சகோதரியே, அடுத்த வாசியுங்க. இரவு கூட ஒருவேளை உலகத்திலே இருள் இருக்கலாம், உலகத்திலே மனிதனுக்கு இருளான வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அது வெளிச்சமாக தான் இருக்கும். ஏனென்றால் நீ கர்த்தருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறபடியால், கர்த்தருடைய நாமத்துக்கு நீ மகிமையை செலுத்துகிறபடியால், கர்த்தர் உன்னிடத்திலே வந்து இந்த 2012ஆம் ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசியுங்கள். உனக்கு இருளும் சரி வெளிச்சமும் சரி. ஏனென்றால் தேவனுக்கு இரண்டும் ஒன்றுதான். ஏனென்றால் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசியுங்கள். நீ உள்ளம் திரியங்களை, ஏனென்றால் அவருடைய முகத்தை பார்க்கவில்லை, உன் உள்ளத்தை பார்க்கிறார் என் ஆண்டவர். உன் உள்ளம் திரியங்களை அவர் கண்ணுடைய கரத்திலே வைத்திருக்கிறார். உன் உள்ளம் திரியங்களை ஒரு ஆராய்ந்து அறிகின்ற தேவனாக இருக்கிறபடினால், உன்னுடைய உள்ளம் திரியத்திலே அவர் இருக்கிறபடினால் அவர் உன்னை அறிவார் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசி. தாயின் கற்பத்திலே சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உருவாவதற்கு முன்பதாக, தாயின் கற்பத்திலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உன்னை காப்பாற்றுகிறார். ஏனென்றால் நீர் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டு உம்மை அழைத்து கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் விரும்பி உம்மை அழைத்து வந்தார். வாசியுங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக சாதாரணமாய் உண்டாக்கப்படவில்லை. மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற நரம்புகள் எல்லாவற்றையும் நீ நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குவதற்கு முன்பதாகவே என் தேவனுடைய உருவை உருவாக்கி அந்த தாயின் கற்பத்திலே வைத்து அவர் எல்லாவற்றையும் செய்த தேவன் சொல்லுகிறார், உன்னை நீ என்னை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், என்னை இந்த பூமியிலே அறிமுகப்படுத்தும்படியாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரியே, 2012ஆம் ஆண்டிலே நீ அவரை மகிமைப்படுத்துவாய் என்றால், அவரை நீ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவாய் என்றால், என் ஆண்டவராகிய தேவன் உடைய வாழ்க்கையை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை துதிப்பேன். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உன்னை உண்டாக்கின அந்த தேவனை நீ துதிக்கும் பொழுது, அந்த இடத்திலே வந்து என் ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, என் ஆண்டவராகிய தேவன் உன்னை தாயின் கற்பத்திலே உருவாக்கினவர். யாராவது தெரியுமா உங்கள் உலகத்திலே உங்களை தாய் பெற்று உங்களை வளைப்பாள் என்று சொல்லி யாருக்கும் தெரியுமா? பிறப்பதற்கு முன்பதாக யாருக்கும் தெரியாது. சகோதரனே, சகோதரியே, உன் தாயின் கற்பத்திலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன் கருவை அவர் உண்டு பண்ணின தேவன் அவர்தான் உனக்கு தாயும் தகப்பனும். உலகத்தின் தாய் தகப்பனும் மறைந்து போகிறார்கள். எத்தனையோ தாய்கள் பிள்ளைகளை விட்டு எங்கேயோ ஓடி போகிறார்கள். எத்தனையோ தாய்கள் பிள்ளைகளை காணாமலே மறைந்து போய்விடுகிறார்கள், பெற்றவுடனே மறைந்து போய்விடுகிறார்கள். ஆனால் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர், நீ தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த 2012ஆம் ஆண்டிலே சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கைகொண்டு அவருடைய நாமத்தை இந்த தேசத்துக்குள்ளே நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீர்கள் என்றால், அந்த இடத்திலேயே தேவன் வந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய இருள் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே இதுவரை இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவாய் என்றால் உன்னுடைய சுற்றி வெளிச்சம் பிரகாசிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2012ஆம் ஆண்டிலே இந்த சபைக்கும் சரி, பெரியா குடும்பத்துக்கும் சரி, இன்றைக்கு இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரி, என் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துவாய் என்றால் அங்கே அவர் வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நீ சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தி கொண்டு நீ திரைகிறாயோ, அங்கெல்லாம் உன் ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லி பேசி சொல்லிய வார்த்தை,
என் ஆண்டவர் ஜனங்களோடு நேரடியாய் பேசிய வார்த்தை இது சகோதரனே சகோதரியே. இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். ஒரு மனிதனை கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லவில்லை. நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் உன்னை வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார் சகோதரனே சகோதரி. ஹல்லேலூயா. எத்தனை சிலாக்கியம், எத்தனை கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. நன்றியோடுமே நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு விசை கரங்களை எத்தி கர்த்தரை சோத்தரிங்க. ஆண்டவரே நாங்கள் சோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே நாங்கள் சோத்தரிக்கிறோம் என்று சொல்லுங்களேன் ஆண்டவரை பார்த்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் கடைசியாய் மோசே அந்த ஜனங்களுக்கு உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக யாத்திரை ஆகமத்திலே நடத்தி வந்த அந்த தேவன் கொடுத்த கட்டளைகளை நினைவு கூர்ந்து சொல்லிய வார்த்தை தான் இந்த வார்த்தையாய் காணப்படுகிறது. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியையும் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் சொல்ற காரியத்தை கவனமாய் கவனியுங்கள். உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து. ஒரு தாய் தகப்பன் கூட இன்னைக்கு சில வேளைகளிலே நம்முடைய உண்மை வெறுத்து விடுகிறார்கள், சகோதரர்கள் வெறுத்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறபடினாலே நான் என்ன செய்வேன், உன்னிடத்திலே நான் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. எத்தனை சிலாக்கியம், எத்தனை கிருபை என் தேவன் தருகிறார். என்மேல் அன்பு கூர்ந்து என்று சொல்லுகிறார் ஆண்டவராகி தேவன். அன்பான தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனமாய் கவனியுங்கள். உன்மேல் நான் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கற்பன் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்கள் மேல், இந்த சபை மேலே, உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவர் மேலே ஆண்டவர் அன்பு வைத்து எங்களுக்கு செய்ய போற இந்த மகத்தான இந்த காரியத்தை குறித்து இதை பெருக பண்ணுவேன். ஒவ்வொன்று உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கு இருந்ததை பார்க்கலும் அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதித்து இவ்விதமாக உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை சுதத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த வேளையிலே ஆண்டவரே நாமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. என்னுடைய வாழ்க்கையை 2012ஆம் ஆண்டு உன்மேல் அவர் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையெடுத்து கொடுத்த உன் தேசத்திலே உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களை மாத்திரமல்ல, எந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சபையும் சரி, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதரையும் சரி, ஆண்டவர் அந்த இடத்திலே வந்து இந்த 2012ஆம் ஆண்டு தேவன் இந்த சபை மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்துவோம். கர்த்தர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். உபாகமம் 14:29 வாசிங்க. கடந்து போகிறோம். கர்த்தருடைய நாட்கள் நமக்கு நெய்கிற நாடாவிலும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் மன்னிக்கவும் 7ஆம் அதிகாரத்திலே 14:29 மன்னிக்கவும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏனென்றால் என்னுடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துகிறபடினாலே, என்னுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்துகிறபடினாலே சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததியாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் 2012ஆம் ஆண்டிலே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஆமென் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உபாகமத்திலே 14 உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலர் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பெருக செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை 2012ஆம் ஆண்டிலே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தை அவரை நான் மகிமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இரட்டத்தனியான நன்மைகளை தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், தேவஜனமே நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2012ஆம் ஆண்டிலே உங்களை தேவன் இந்த தேசத்திலே ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் எல்லோரும் இந்த உலகத்திலே நன்மை உள்ளதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை சிலாக்கியம், எத்தனை பாக்கியம். நம் ஆண்டவர் 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வனாந்திரமான வழிகளிலே நடந்து வளர்ந்த பொழுது அவர்களை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் அவரை கொண்டு வந்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் கடந்து வல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போஸ்தலரின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 17:24. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசமாயிருப்பதில்லை. வாசிங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தனக்கு யாதொன்று தேவையானது போல் மனுஷருடைய கைகளினால் அவர் பணிவிடை கொள்வதும் இல்லை. மனுஷ ஜாதியான, இதை கவனமாக கவனிங்க, அநேகரை ஆண்டவர் எந்தெந்த தேசத்திலே வைத்து எந்த இடத்திலே ஆசீர்வதிக்க இருக்கிறார், எந்த இடத்திலே அவர் அவர்களை வைத்து உயர்த்த விரும்புகிறார். 2012ஆம் ஆண்டு என்பதை ஆண்டவர் பேசுகிற இந்த சத்தியத்தை கவனமாய் கேளுங்கள், வாசியுங்கள். மனுஷ ஜாதி பூமியின் மீது எங்கும் அவர் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்க, நீங்கள் எங்கே இருக்க வேண்டும், எந்த இடத்திலே வாழ வேண்டும், எந்த இடத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முன் தீர்மானித்திருக்கிறாரோ. வாசிங்க. அவருடைய குடியிருப்பு, உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எங்கே வாழ வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், எங்கே நீங்கள் சுகமாய் தங்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் குறித்திருக்கிறாரோ அங்கே அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீர்கள் என்றால் அந்த இடத்திலே வைத்து தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கரங்களை சோத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எந்த இடத்திலே உன்னை வைத்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த இடத்திலே ஆண்டவர் உன்னை வச்சு ஆசீர்வதிக்க போகிறார். சகோதரனே, சகோதரி, ஹல்லேலூயா. இது 2012ஆம் ஆண்டிலே இந்த பெரேயா குடும்பத்திலே உங்களுக்கு கொடுக்கிறதான மிகவும் உன்னதமான ஒரு வார்த்தை. சகோதரனே, சகோதரி, உன்னிடத்தில் வந்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாட்டப்பட்ட இடத்திலே இருக்கிறவர்கள் செழிப்பாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவன் எங்கே உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நீ அவருடைய நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்துவாய் என்றால் அந்த தேசத்திலே வைத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். வாசிங்கள் சகோதரனே. கர்த்தராகிய தன்னை தடவியாகிலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படிதான் ஆண்டவராகிய தேவன் இந்த தேசத்திலே உங்களை கொண்டு வந்தார். அந்த இடத்திலே வைத்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள் என்றால், பிரஸ்தாபப்படுத்துவீர்கள் என்றால், என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அங்கே நான் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை வாசிங்க.
செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமான அவர் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல சகோதரனே தவறு. அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்களில் புலவர்களும் சிலர் புலவர்களில் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களும் சொல்லியிருக்கிறார், நானும் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷனுடைய சித்திர வேலைகளினாலும் மனுஷனுடைய சித்திர வேலைகளினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அப்படிப்பட்ட ஒரு காலமும் நீங்க நிலைக்கலாகாது. கவனமாய் கவனிங்க. ஆண்டவரை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்கொள்ளும் பொழுது, நீங்கள் எதை நீங்கள் ஒதுக்கி ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அங்கே வந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரனே சகோதரியே, யோவான் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்கு முன்பதாய் வாசித்து இன்றைய நாளிலே இந்த செய்தியை முடித்துக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. வாசியுங்கள். நீ என்னிடத்தில் வைத்த அன்பு. கவனமாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை, என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை. கவனமாக கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த உலகத்திலே எங்களோடு இருக்கிற அந்த ஆண்டவர் மற்றவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாக அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தினாரோ வாசிங்க. இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். அடுத்த வசனம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு சீசர்களோடு கூட ஹல்லேலூயா, சீசர்களோடு கூட அவர் இன்னும் ஒரு இடத்துக்கு கடந்து செல்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து தேவன் இன்னொருடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துவீர்களா? எழுந்து நிற்போம் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆதியாகமம் 1:28 எல்லோருமாய் எடுத்துக்கொள்வோம் இந்த வேளையிலே. ஆதியாகமம் 1:28. ஆண்டவர் ஆதி நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1:28 எல்லோருமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவாவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே உங்களை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இவ்விதமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த 2012ஆம் ஆண்டிலே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். ஆண்டவர் எல்லாம் பழையன எல்லாம் ஒளிந்தன இன்றைய வாழ்க்கையிலே உங்களை புதிதாக அவர் மாற்றுகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற விரும்புகிறார். அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த இந்த ஓய்வு நாளிலே அவரை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறபடியால், அவரை நீங்கள் உயர்த்த வந்திருக்கிறபடியால், அவருக்கு பலி செலுத்த வந்திருக்கிறபடியால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜத்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆதியிலே மனிதனை படைத்த ஆண்டவர் முதலாவது அங்கே அவர் ஆசீர்வதித்தது இதல்ல, இரண்டாவது மனிதனை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். முதலாவது மனிதனுக்கு தேவையான பொருள்களை தேவன் ஆசீர்வதித்தார். மனிதனுக்கு தேவையான சாப்பாடுகளை தேவன் ஆசீர்வதித்தார். மனிதனை உண்டாக்கின தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிரித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க, இன்றைக்கு அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த, அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறபடினால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரிங்கள். கர்த்தரை ஒரு நிமிஷம் சோத்திரிங்க. இந்த நேரத்தில் நாங்கள் பாடலை பாட போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை சோத்தரித்து கொண்டிருக்க. புதிய 12 மணிக்கு ஒரு பாடல் பாடப்படும்.
ஆண்டவருடைய சமூகத்துக்களை நாங்கள் பிரவேசிப்பதற்காக இந்த நேரத்தில் எல்லோருமாய் இந்த வேளையிலே சோத்தரித்துக் கொண்டுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருங்கள். அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்திக் கொண்டிருங்கள். தேவன் உங்களிடத்தில் வந்து உங்களை தொட்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை தொட்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவனை சோத்தரியுங்க. உலகத்தை பார்க்காதேங்க. உலகத்தை பார்க்க வேண்டாம். இந்த நிலையில் ஒருவரை ஒருவர் பார்க்காத வண்ணமாக ஆண்டவர் வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது கடந்து வருகிறார். ஆண்டவர் கடந்து வந்து உங்களை தொட்டு ஆசீர்வதி என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் ஆண்டவர் ஹல்லேலூயா. இது இந்த பெரியா குடும்பத்திற்கு, பெரியா சபைக்கு, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 2012ஆம் ஆண்டிலே கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான பெரிதான ஒரு வாழ்க்கை, பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இந்த செய்தியை யார் யார் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே வந்து அவரே அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரை சோத்தரிங்க, ஆண்டவரை சோத்தரிங்க, ஒரு விசை சோத்தரிங்க. ஆண்டவர் உங்களை வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஊரப சந்தரலிகரிமந்தரலபா ஹல்லேலி மரப சிந்தரலபரியா ஹரியலந்திரியலவ கரபந்தோரியா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். சகல ஜனமே கையொட்டி கர்த்தரை மகிழ்ச்சியாய் பாடு. ஹல்லேலூரி மரந்தரலி விரி அந்தரலபா. அவரை மகிமைப்படுத்து, அவரை மகிமைப்படுத்து. அவருடைய ஜனங்கள் அவருடைய துதியை சொல்லுவார்கள். அவருடைய ஜனங்கள் அவரை துதிப்பார்கள். அவருடைய ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துவார்கள். அந்த இடத்திலே என் தேவன் வந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இபரலபரி அந்தரலபா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. நீர் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, இன்றைய நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். இந்த 2012ஆம் ஆண்டிலே ஆண்டவரே உம்முடைய ஜனம் பெருத்த ஜனமாய் மாறப்போகிறது. ஆண்டவரே ஆமென் சொல்லுவோம். ஆண்டவரை பார்த்து நான் இந்த உலகத்தில், எல்லாரும் சொல்லுங்கள், நான் இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க போகிறேன். அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்யுங்கள். நான் தான் இந்த உலகத்திலே, இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாவாய் என்னுடைய சந்ததியிலிருந்து ஜனம் தோன்ற போகிறது. சொல்லுங்கள், ஆண்டவர் செய்வார். தேவ ஜனங்களுக்குள் இருந்து இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள் எழும்பத்தான் போகிறார்கள். ஈபரவ சாந்தரலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சகல ஜனத்தையும் எங்கே குடியிருக்க வேண்டும், யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் அதுக்குள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் என் தேவன் நியமித்திருக்கிறாரோ அந்த இடத்திலே அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் அழிய நான் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். எந்த இடத்திலே நீ அவமான நிந்தைகளை சகித்தாயோ சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. எவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை. என் ஆண்டவர் உன்னை வந்து ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்றால், நீ ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்றால் என் ஆண்டவர் வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முற்புறத்திலும் பின்புறத்திலும் அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். சகோதரனே, சகோதரி, ஆமென். எல்லோரும் பாடுவோம் ஆண்டவரை நோக்கி.
ஒருவர் கரங்களை கொடுத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளே என் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது எல்லாரும் நாங்கள் ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், என் தேவனின் நாமத்தை ஏற்றுவோம். உம்முடைய நாமம் உயர்ந்திருப்பதாக, இந்த உஸ்லா மாநகரத்தில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். Hallelujah. Hallelujah. Oh, the glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Amen. ஒருவர் கரங்களை கொடுத்து புதிய ஆண்டை ஆண்டவருடைய நாமத்திலே மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஒருவர் ஆண்டவரோடு உறவாடுகிறது மாத்திரமல்ல, ஒருவர் அன்புள்ளவர்களாய் நாம் இந்த தேசத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எங்களோடு வந்து அவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்பொழுது நீங்கள் ஒருவரை வாழ்த்துங்கள். அதை தொடர்ந்து ஒரு சில பாடல்கள் நடந்து கொண்டிருக்கும். அதே வேளையிலே நீங்கள் வெடிவிட விரும்பினால் போய் விடலாம். நாங்கள் வாக்கு தத்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்போம். வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஆமென்.